அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை ஜூலை 10ஆம் தேதி புதன்கிழமை, ஆனி மாத வளர்பிறை பஞ்சமி. ஆனி மாத வளர்பிறை பஞ்சமி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படும் வராகி நவராத்திரி நாட்களில் ஒன்று. வராகி அம்மன் அவதரித்த பஞ்சமி நாளில் வராகி அம்மனுக்காக கொண்டாடப்படும் நவராத்திரி திருவிழாவில் அம்மனை மனதார வேண்டிக் கொள்வது வாழ்வில் அனைத்து வேதனைகளையும் போக்கும். அம்பிகைக்கு படைத்தளபதியாக நின்று போரில் வெற்றி பெற உதவிய வராகி அம்மன் வழிபாடு இப்பேற்பட்ட எதிரி, பகை, கடன், கர்ம வினை உள்ளிட்டவற்றை நீக்கும். வளர்பிறை பஞ்சமியான புதன்கிழமை அன்று வராகி அம்மனை வழிபட்டால் நிலம், சொத்து, கடன் சார்ந்த பூர்வீக சொத்திலுள்ள சிக்கல்கள் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகள் தீரும் என்று நம்பப்படுகிறது. அதனால் வராகி அம்மனை நாளை புதன்கிழமையன்று எப்படி வழிபடலாம் என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி வளர்பிறை பஞ்சமி திதியானது 10/7/24 புதன்கிழமை காலை 8:31 மணிக்கு ஆரம்பித்து 11/7/24 வியாழக்கிழமை காலை 10:19 முடிவடைகிறது. அதனால் நாம் வளர்பிறை பஞ்சமியான புதன்கிழமையன்று விரதமிருந்து பஞ்சமி தாயை வழிபட வேண்டிய நாள். இப்போ நம்முடைய வீட்டில் வீட்டிலேயே பூஜை அறையில் வராகி அம்மனுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து சிகப்பு நிற மலர்களால் அலங்கரிக்கணும். சிகப்பு நிற மலர்கள்னால் செவ்வரளி பூக்கள், சிகப்பு செம்பருத்தி பூ, சிகப்பு ரோஜாக்களால் அலங்கரிக்கலாம். அதிலும் மிகவும் சிறப்பான பூவாக கருதப்படுவது சிகப்பு செம்பருத்தி பூ. இந்த சிகப்பு செம்பருத்தி பூ 5 பூக்களை எடுத்து மாலையாக கட்டி வராகி அம்மனுடைய படத்திற்கு நம்ம சாத்தி அலங்கரிக்கணும். பிறகு ஒரு அகல் விளக்கிற்கு 3 அல்லது 5 மஞ்சள் குங்கும பொட்டுகள் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். அப்படி சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றும் பொழுது நாம் இந்த ஒரு மந்திரத்தையும் சேர்த்து கூறிக்கொண்டே விளக்கேற்றினால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதாவது அபிராமி அந்தாதியில் வருகின்ற 28வது பாடல். வராகி தாய்க்கு விளக்கேற்றும் பொழுது சொல்ல வேண்டிய பாடல்: சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்குடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் தித்திக்குமே. இந்த பாடலை சொல்லிக்கிட்டு நம்ம விளக்கேற்றும் பொழுது எப்படிப்பட்ட துன்ப நிலையும் மாறி இன்பம் உண்டாகும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இப்போ நம்ம வீட்டில் வராகி அம்மனுடைய படம் இல்லை அப்படின்னா நல்ல சிகப்பு நிற குங்குமத்தை எடுத்து பன்னீர் கலந்து அதை வராகி அம்மனாக ஒரு தட்டில் பிடிச்சு வச்சு அதை வராகி குங்கும பொட்டு வச்சு பூக்களால் அலங்கரித்து நீங்கள் அதையும் அந்த குங்குமத்தால் பிடிச்சு வச்ச அந்த வராகி அம்மனையும் நீங்கள் வராகி அம்மனாக பாவித்து வழிபடலாம். சரி, அதுவும் பண்ண விருப்பம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டில் ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு அந்த தீபத்தில் வராகி அம்மன் எழுந்தருளி இருப்பதாக மானசீகமாக நினைத்து கொண்டோ இந்த பூஜையை செய்யலாம். நிவேதனமாக மொச்சை பயிரை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வராகி தாய்க்கு படைத்து பூஜை செய்யணும். இந்த நிவேதனத்தை படைப்பதன் மூலம் நமக்கு தனவசியம் ஏற்படும், தொழில் விருத்தியாகும், வியாபாரம் செழிக்கும். அதிலும் முக்கியமாக வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பானகம் படைப்பது மிகவும் சிறப்பு.
மிளகும் சீரகமும் கலந்த தோசை, குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் கலந்த பால், கருப்பு எள்ளுருண்டை. இதில் ஏதாவது ஒன்றை நம்ம நிச்சயமாக நிவேதனமாக படைக்கணும். பானகம் வைப்பது மிகவும் சிறப்பு. வராகியினுடைய விக்கிரகம் இருந்தால் குறைஞ்சது நீங்கள் 5 அபிஷேகங்கள் செய்யணும். பால், தயிர், மஞ்சள், குங்குமம், திருநீறு, பன்னீர், சந்தனம், இதில் ஏதாவது ஒரு 5 அபிஷேகங்கள் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து புதன்கிழமையானதால் புதன் பகவானுக்குரிய பச்சை நிற ஆடை அணிவித்து நிவேதனங்களை எல்லாம் படைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி வாசனை மிக்க குங்குமத்தால் அர்ச்சித்து உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்திக்கணும். வராகி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது வராகி அம்மனின் மிக சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரித்து நம்ம அர்ச்சனை செய்யலாம். காயத்ரி மந்திரம் என்னன்னா, ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத். ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்து நீங்கள் தூப தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி வணங்கிட்டு அதே இடத்துல வராகி தாயினுடைய படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து சில நிமிடங்கள் கண்களை மூடி உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் மானசீகமாக பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த பதிவிலிருந்து நீங்கள் நாளை வராகி தாயை எப்படி வழிபட்டால் நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதல்களை விட கேட்பதற்கு மேலேயும் நமக்கு அள்ளி கொடுப்பாள் வராகி தாய் என்று மனப்பூர்வமாக நம்பி இந்த பூஜையை நாளைக்கு அனைவரும் செய்து பயன்பெற வேண்டும். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.